நீங்க போய் ஆண்டவர்கிட்ட போய் நான் அயோக்கியன் ஆண்டவரே சொல்லுங்க, நான் மாத்துறேன். ஆண்டவரே நான் பயங்கரமான ஆளு, அசுத்தன், நான் மாத்துகிறேன். நான் மோசமான ஆளு, நான் மாத்துகிறேன். நான் சரியில்லை, நான் மாத்துறேன். உன்னை நான் உண்மை இல்லாத, நான் மாத்துகிறேன்னு சொல்லு. இல்ல சொல்லுங்க பாருங்க. ஏன் அவர்கிட்ட போய் திறந்த இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். சில வீட்டுல போய் நான் ஒழுக்க கேடானவன் சொன்னா என்ன செய்வாங்க? நான் ஒழுக்கம் இல்லாதவன், ஏய் அவங்க கொஞ்சம் கவனம் பார்த்து, பிள்ளைங்க இருக்கிற இடம் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? திருடன், நான் ஒரு திருடன் அப்படி வந்தா என்ன சொல்லுவோம்? வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் கவனமா வச்சுக்கோங்க. அவன் திருட்டு போய் வேற வந்தானா வாசப்படியில நின்று பேசி அனுப்பிடுங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. ஜெப வீடு ஓப்பனா இருக்கலாம், திறந்த மனமா இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட போய் நம்ம எந்த பாவத்தையும் சொல்லலாம். ஏன்? அவனை மாற்றுவது ஜெபம் மட்டுமே. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஜெபம் மட்டும் தான் நம்மளை மாத்துது. அல்லேலூயா. அவரை வீட்டுல மட்டும்தான் என்ன மாத்துங்க, என்ன சேஞ்ச் பண்ணுங்க, என்ன உருவாக்குங்க, என்ன ரெடி பண்ணுங்க, என்ன யார் மாத்துவா அப்படின்னு கேட்கத்தக்க உரிமை. இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு மாற்றம் வேண்டுமா இருந்தால் அது ஜெப வீட்டுல வந்து ஜெபிக்கிறதுனால தான் மாற்றம் வரும். அல்லேலூயா. ஏன்? அந்த வீட்டுல வந்து திறந்த மனமா பேசலாம், ஓபன் ஹார்ட்டா பேசலாம், ஒளிவு மறைவில்லாமல் பேசலாம்.